சொல்லு ஓவியா. எதுக்கு அழுற? நான் டாடிய பார்க்கணும். அழாத ஓவியா, அப்பா நல்லதா இருக்காங்க. நான் டாடிய ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஓவியா. பாய் இனியா. பாய் ஓவியா. என்ன இனியா, இங்க என்ன பண்ற? ஓவியா ஃபோன் பண்ணா. என்ன சொன்னா? அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு அவ ஃபீல் பண்ணா. அவ அப்பாவை பார்க்கணுமா. அவ்வளவுதானே, நாம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல, அம்மா அனுப்ப மாட்டாங்க. நம்ம கூட சண்டை போடுவாங்க. போட்டா போடட்டும், நம்ம கேட்டு பார்க்கலாம். வேண்டாம், தேவையில்லாம ஒரு பிரச்சனை வரும். அப்பா கூட ஓவியாவை மிஸ் பண்றாங்க. ஆமா, நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் எல்லாம் அதுவா நடந்துரும் தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அப்படி நடக்கலன்னா நாம கொஞ்சம் ராங் ரூட்ல போய் தான் அதை சரி பண்ண வேண்டியதா இருக்கும். எப்படி? நீ குழந்தை, உன்னை நான் தப்பா கைட் பண்ணிட கூடாதேன்னு யோசிக்கிறேன். அப்பாவும் ஓவியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நிஜமாவா? ம். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒருவேளை இந்த சூழ்நிலையில உங்க அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அப்பா ஓவியாவை தூக்கி இருப்பாரு. கரெக்ட். இப்ப நாமளும் அதத்தான் செய்ய போறோம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வில்லன்கள் செய்ய வேண்டிய விஷயம். வில்லன்களை சமாளிக்கணும்னா நாமளும் சில சமயத்துல வில்லன் மாதிரி தான் யோசிக்கணும். அதெல்லாம் ஓகே, நாம என்ன பண்றது? ஓவியா ஸ்கூலுக்கு வரும்போது காரை வழிமறிச்சு அவளை தூக்கிடலாம். ஐயோ, டிரைவர் ஃபோன் பண்ணி அம்மாக்கு சொல்லிட மாட்டாரா? அப்புறம் அம்மா நம்மள மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதானே பிரச்சனை. எப்படி அம்மாக்கு தெரியாம ஓவியாவை தூக்க முடியும்? உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஓவியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அது எப்படி? அதான் டிரைவர் சொல்லிடுவாரே. ஓவியா தான் அங்க இருப்பாள்ல. அது எப்படி? ஓவியா தான் அப்பாவை பார்க்க வந்துருவாள்ல. ஓவியா இங்க இருப்பா, இனியா ஓவியாவா அம்மா கிட்ட இருப்பா. ஐயோ, நீ கண்ணாடிய கழட்டிட்டனா ஓவியா யாரு இனியா யாருன்னு யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதை வச்சுதான் நாம இதை பண்ண போறோம். சரி, ஓவியா போடுற மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்னு ரெடி பண்ணி டேபிள்ல வச்சிருக்க. நீ போய் அதை போட்டுட்டு வா. போ. ஐயோ, அப்படியே ஓவியா மாதிரியே இருக்க. என்ன யோசிக்கிற இனியா? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நாம இந்த பிளான இப்பவே விட்டுடலாம். இல்ல ஆண்டி, அப்பாவுக்காக இதை பண்ணுவோம். பயமா இல்லல்ல? ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தான் இருக்கு. இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, இப்போ உங்க அப்பா ஓவியாவை பார்க்கணும், அதுக்காக தான் இத பண்றோம். ஒவ்வொரு தடவையும் நாம ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப இத பண்ணுவோம். சீக்கிரமாவே ஓவியாவும் நம்ம கூட வந்துருவா. ஓகே? ஓகே. எஸ். சரி சரி, வா போலாம். வா இனியா.
அம்மா மேடம் என்னாச்சு மேடம்? பாத்து வர முடியாதா? சாரி மேடம், பார்த்து தான் வந்தேன். சாரி தண்ணி தண்ணி வேணும். இருங்க. ஐயோ முடியலையே. மேடம் கார்ல தண்ணி இல்ல, இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ஓவியா, இப்ப எதுக்கு கார் குறுக்கல வந்து விழுந்தீங்க? உன்னை பார்க்கணும்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்பாவா? உங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். இனியா வா இங்க. நான் சொன்ன ஓவியா நம்ப மாட்டேங்கிறா. நீயே சொல்லு. ஓவியா, என்ன அப்படி பாக்குற? நான் உன்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தது காரணமே நம்ம 2 பேரும் இடம் மாறணும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாவை பார், நான் உன்ன மாதிரியே வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி வாங்க நம்ம போலாம். வா. இல்ல இல்ல, எனக்கு அப்பாவை பார்க்கணும். ஓவியா, நீ போய் அங்க ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் ஓவியா, டிரைவர் வந்துட போறாரு. போ போய் அங்க ஒளிஞ்சுக்கோ. ஆண்டி அவர் வராரு, நடிங்க. ஐயோ அம்மா முடியலையே. மேடம் இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். தேங்க் யூ. மேடம் இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. பாத்து போங்க மேடம். பாத்து போங்க. சரிங்க. அப்பா போலாமா ஓவியா? ஓவியா ஒண்ணும் இல்லம்மா, சின்ன ஆக்சிடென்ட் தான், இதெல்லாம் அம்மாட்ட சொல்லிடாத. ஐயோ, இனியா கிட்ட இருந்து கண்ணாடிய வாங்க மறந்துட்டோமே. இப்போ என்ன பண்றது ஆண்டி? ஓவியா, இப்ப நீ கண்ணாடி போட்டிருந்தல? கண்ணாடியா? நான் எப்ப அங்கிள் போட்டிருந்தேன்? அங்கிள், உங்க கண்ணை நல்லா செக் பண்ணி கண்ணாடி போடுங்க. சரி வா போலாம். பாத்தியா எப்படி சமாளிக்கிறான்? ராஜு. என்ன? ஒன்னும் இல்ல, கோர்ட்லயாவது பேசுவேன்னு பார்த்தேன், அங்கேயும் பேசல. வரும்போது கார்லயாவது பேசுவேன்னு பார்த்தேன், அங்கேயும் பேசல. என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா? நம்ம வேணா ஒரு சேஞ்சுக்கு 2 நாள் ஊட்டி போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏ, ஊட்டிக்கு வந்து மட்டும் என்ன பேச போற? சிவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான்னு புலம்பிக்கிட்டே இருப்ப. அதை இங்கேயே பேசு. என்ன ராஜு இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? உனக்கு என் மேல துளி அளவு கூட லவ்வே இல்லை. என்ன பாக்குற? நிஜத்தை தானே நானும் சொல்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜசேகர் சிவத்தை பழி வாங்கறதுக்கு தேவைப்படுற டூல். என்ன கட்டிக்கிட்டா அவன் வெறுப்பாவான்னு தான் நீ என்ன கட்டிக்கிட்ட. அதை தாண்டி என் மேல உனக்கு லவ் எல்லாம் கிடையாது. ஓ சரி, நான் சொல்லவா? நீ கூட என்ன எதுக்காக கட்டிக்கிட்ட நான் சொல்லவா? நான் வசதியான ஆளு, எங்க அப்பா கிட்ட ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உன்னோட கிளைண்ட் ஆக்கிக்கலாம் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வெரி குட், வெரி குட். நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் உன்ன ஒரு காரணத்தோட தான் கட்டிக்கிட்டேங்கிற. பதிலுக்கு நீயும் ஒரு காரணத்தோட தான் என்ன கட்டிக்கிட்டேங்கிற, அப்படிதானே? இதுக்கு இது சரியா போச்சு. ஐயோ ராஜு, நான் இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல வரல. என்னமோ உன் அப்பாவோட கிளைண்ட்டுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறல. ஏய், என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு, நம்ம எதையோ பேச ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. வேண்டாம் ராஜசேகர், இப்ப அதை பத்தி விட்டுரு.
நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸா 2 நாள் போய் ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ம்? ஏய், உன் வாழ்க்கை என்னன்னு நீ முடிவு பண்ணாத வரைக்கும் நாம ஜாலியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. என்னோட நீ ஜாலியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னால உன் பொண்ணு கூட 2 நிமிஷம் ஜாலியா இருக்க முடியுமா? சொல்லு. முதல்ல அதை செய், அதுக்கப்புறம் நம்ம ஊட்டிக்கு போய் ஜாலியா இருக்கலாம். ம்? ஹே ஓவியா, என்ன ரொம்ப டயர்டா இருக்க? ஏன் லேட்டு? அது வந்துமா, வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் அங்கிள் டயரை மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா. இருங்கம்மா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். இரு. என்ன இதெல்லாம்? எதுமா? இது என்ன ஸ்டட் இது? நான் உனக்கு எவ்வளவு நல்ல எக்ஸ்பென்சிவான இயரிங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அரிசி, அவளுக்கு பிடிச்சதா அவ போட்டிருக்கா. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி, உன் கிளாஸ் மிஸ் என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலமா. என்ன ஒன்னும் சொல்லல? என்கிட்ட போன்ல டூர் போற எல்லா டீடைல்ஸையும் உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன்னு சொன்னாங்க. இல்ல, அவங்க எதுவும் சொல்லல. என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. இரு, நான் இப்பவே போன் போட்டு கேக்குறேன். ஏன் இப்படி பயப்படுறா? சம்திங் ஃபிஷி. மேம், டூர் டீடைல்ஸ் பத்தி நீங்க ஓவியா கிட்ட எல்லாமே சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓ அப்படியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். மேம் எல்லாமே உன்கிட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. நீ என்னடா எதுவுமே சொல்லலைங்கிற? என்னாச்சு உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல செம்ம அடி வேணுமா? என்ன ஓவியா, உன் அப்பா உன்னை டூருக்கு எதுவும் போவேன்னு சொல்லிட்டானா? இருக்கும். அப்படியா? நீ டூருக்கு போற, ஓகே? சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஓகே தானே ராஜு? ஏய், ஒரு ரூம் இங்க இருக்கு, நீ எங்க மேல போற? ஓவியா, என்னாச்சு உனக்கு? தடிக்க விழுற? இல்ல மம்மி, ஸ்கூல்ல சானிடைசர் கண்ணில் பட்டுருச்சு. அதுல இருந்து கண்ணு எரிச்சலாவே இருக்கு. ஓகே, டாக்டர் கிட்ட போய் உடனே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? வேணாமா, ஸ்கூல்ல டாக்டர் டிராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க. அன்பே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. எதுக்கு சிரிக்கிற? இப்பெல்லாம் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் சிவம். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு எப்பவும் தெரியும். ஆனா நான் நினைக்கிறது இப்பதான் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னு யார் சொன்னா? எனக்கும் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன் மனசுல என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அடிப்பாவி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன டீல்ல விட்டியா? இல்ல, அப்படி இல்ல. என்னதான் தெரிஞ்சாலும் இது சரியா வருமான்னு மனசுக்குள்ள ஒரு டவுட் எப்பவுமே இருந்துச்சு. அதான். சரி, இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்? நீ ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிற. கரெக்ட்.
ஆனா அந்த பொண்ணு யாருன்னு உன்னால சொல்ல முடியாது. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம் இதுதான். நீ மொத்தமா 3 பொண்ணுங்கள பத்தி தான் யோசிப்ப. 3 பொண்ணா? யாரெல்லாம்? ஒன்னு நான், 2வது இனியா, 3வது ஓவியா. ஓ என்ன ஓ? இல்ல, ஒண்ணு நீ, அடுத்த அரசி, குழலைன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஓ, உனக்கு அப்படி வேற ஆசை இருக்கா? இப்ப ஓவியாவை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா. இனியா கஸ்டடி கேஸ், நம்ம கல்யாணம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையில என்னால ஓவியாவை பார்க்க முடியல. முன்னெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ என் கூட தான் இருப்பா. இப்ப அரசி அதுக்கும் பிரச்சனை பண்றா. ஓவியா எப்படி இருக்கா, அங்க என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன, உனக்கு ஓவியாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. ஐயோ வேண்டாம் அன்பு, அரசிக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஓவியாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இனியாவை கூப்பிடு, அவளை ஓவியாவை நினைச்சு பார்ப்பேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நேராவே பாருங்க. ஹே, நான் கூப்பிடுறேன். ஓவியா, எப்படிடா நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் எதுக்கு இப்பீங்க? உங்க ஓவியா உங்ககிட்ட வந்துட்டா. பார்த்ததுல சந்தோஷம்பா எனக்கு. எப்படா இருக்க? அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. நானும் தான் டாடி உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. உனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்கணும்னு மம்மி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க தான் என்னை கூட்டிட்டு வரல. அது சரி, அம்மாவுக்கு தெரியாம எப்படி? உன் டெக்னிக்க தான் டாடி நானும் யூஸ் பண்ணேன். என்னோட டெக்னிக்கா? இனியா ஓவியாவா அங்க இருக்கா, ஓவியா இங்க இருக்கா. ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஆகாது டாடி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டாடி, உங்களுக்கு அடி பலமா? ரொம்ப வலிச்சுதா? இல்லடா, என்னோட மருந்தே நீயும் இனியாவும் தான். நீங்க இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. டாடி, நானும் உங்க கூடவே இருக்கவா? ஓவியா? இல்ல டாடி, அந்த ராஜசேகர் அங்கிளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நானும் உங்க கூடவே இருந்துடுறேனே. சீக்கிரமாவே நடக்கும். அப்பா அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. மம்மிக்கும் அங்கிளுக்கும் ஓயாம சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க சண்டை போட்டா மம்மியும் என்னதான் திட்டுறாங்க, அங்கிளும் என்னதான் திட்டுறாரு. யாரு? அந்த ராஜசேகர் உன்னை திட்டுறானா? உன்னை திட்டினா அவனை தொலைச்சிருவேன்னு சொல்லு. சரி, சீக்கிரமா அங்க போயிட்டு இனியாவை அனுப்பிவே. பயப்படுறியாப்பா? பயம் இல்லடா, நான் உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி அரசி இனியாவை கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை தானே? கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா. இல்லடா,
இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இல்ல டாடி, மம்மியால சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. மம்மி லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க என்ன பார்க்கறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. நானும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நானும் இனியாவும் மாறிக்கிறோம். சரிடா. தாத்தா பாட்டிய பாத்தியா? பார்த்தேன் டாடி. தேங்க்ஸ்டா. நீ அப்பாவை பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ தேங்க்ஸ அன்பா ஆண்டிக்கு தான் சொல்லணும். நான் இங்க வந்ததுக்கு அவங்க தான் காரணம். நான் இன்னைக்கு நைட்டு உங்க கூட தான் இருக்க போறேன் டாடி. சரிடா. ம்.